வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். சரி, என்ன டாப்பிக்கு அப்படின்னா, நான் போடுற ஜாதகம் இது யோக ஜாதகமா, ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்றது தான். ஸோ அப்போ யோக ஜாதகம்ன்றதை எதை வைத்து நம்ம நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அதாவது அதில் நிறைய ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒரு சில முறைகளை கடைப்பிடித்து நம்ம பண்ணுறோம். உதாரணத்திற்கு அப்படின்றது, சரி உதாரணம் வேணாம், நான் ஜாதகத்தையே போட்டுறேன். சரி, இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்னேன்னான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஜாதகத்தை என்னிடம் கன்சல்ட் செய்த ஒருத்தர், எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர், இன்னும் பல மூத்த அதுவும் டாப் லீடிங்கில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸோட கனெக்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்னிடம் இந்த ஜாதகத்தை அனுப்பி, சார் இந்த ஜாதகத்துக்கு கட்டாயம் நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. சரி, நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, இல்லை சார்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கன்சென்ட் வாங்கி தரேன், நீங்கள் கட்டாயம் நீங்கள் அப்ரூவல் நீங்கள் போட்டு விளக்குங்க, ஏன்னா இது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னார். சரி, மக்களுக்கு தெரியணும் என்ற ஒரே காரணத்தினால் எடுத்து விளக்கலாம். விளக்கிறது கூட எல்லாமே நான் விளக்க போகிறது கிடையாது. ஸோ பேசிக்காக எதை விளக்கணும் எதை விளக்கக்கூடாதுன்றது இருக்குது. ஒரு விஷயத்தில் ஒரு ஜாதகத்தில் எல்லாத்தையுமே விளக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நான் போடுறேன். உங்களுடைய எண்ணம் என்ன பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன புரிதல் இந்த ஜாதகத்துக்குன்றதை பாருங்கள். ஓகே, ஜாதகர் ஒரு ஆண். லக்னம் பார்த்தீங்கன்னா 25 டிகிரியில் இருக்குது. லக்னத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் கேது மற்றும் குரு. குரு 11 டிகிரி, கேது 2 டிகிரி. 4ஆம் இடத்தில் சந்திரன் திக்பலமாகி 23 டிகிரியில். 9ஆம் இடத்தில் ராகு மற்றும் சனி. 10ஆம் இடத்தில் சூரியன் 16 டிகிரி, புதன் 15 டிகிரி. லக்னாதிபதியாகிய சுக்கிரன் உச்சம் 14 டிகிரி. ஒரு பிறந்த விவரத்தை கொடுத்துட்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. அடிப்படை 01/3/1991 12:40 PM சிவகாசியில் பிறந்த ஜாதகம். ஸோ இந்த ஜாதகத்தை நான் இப்போ கொடுத்துட்டேன். ஓகே, நடக்கிறது ராகு தசையில் சனி புக்தி, அதில் சுக்கிர அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ராகு தசை சனி புக்தியில் சுக்கிர அந்தரம். ஸோ ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக மேம்போக்காக பார்க்கலாம், இல்லை உள்ளே இறங்கி பாருங்கள், எப்படி வேணாலும் பாருங்கள். கிட்டத்தட்ட மகம் பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் திக்பலமாகி பௌர்ணமி சந்திரனாகி மற்றும் சிம்மாதிபதி சூப்பராக அமைஞ்சு லக்னத்திற்கு 10இல் திக்பலமாகி சூரியன் திக்பலமாகி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை வாங்கி மற்றும் 2 மற்றும் 5ஆம் அதிபதி ஆகிய இருக்கிற புதன் சூரியனிடம் நீச்சம், அதாவது சூரியனிடம் அஸ்தமனம் ஆனாலும், மன்னிக்க வேண்டும், அஸ்தமனம் ஆனாலும் சந்திர அதியோகத்தில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி குறிப்பாக உச்சமாகி எந்தவித பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குருவோடைய பார்வையிலும் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து உச்சம் ஆகி இருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்தில் ராகு மற்றும் இங்கே சனி. இந்த ராகு 2 டிகிரி, சனி 8 டிகிரின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த பேசிக்காக இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரியும். ஏன்னா அப்புறம் தகன்னு ஜாதகம் மின்னுதே அப்படின்னு. அப்போது ஒரு ஜாதகம் யோகமாக இல்லையா? ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு என்கிட்ட கொடுத்த உடனே இதை நீங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னாரு. சார் அதனால் சரி சார் பண்ணுறேன்.
என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுறேன். ஜாதகத்தை வந்து சரி என்ன விஷயம் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியது? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமுமே ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒரு சுபத்தன்மையை அடைந்திருக்குன்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. உதாரணத்துக்கு இது வந்து டேமேஜாக இருக்கக்கூடிய இடம். ராகுவும் சனியும் 9ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா 9ஆம் வீட்டு காரகனாகிய சூரியன் அட்டகாசமாக இருக்கார். 9ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா 9ஆம் வீட்டு காரகனாகிய சூரியன் அட்டகாசமாக இருக்கார். மற்றும் ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு அட்டகாசமாக இருக்கார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய ஏரியா இதுதான் பேசிக்காக பார்த்தோன்னா. அப்போது இந்த ஜாதகர் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு என்ன துறையில் இருந்திருப்பார் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தாராளமாக போடலாம். சரி, இந்த ஜாதகர் என்ன பண்ணுறார்? இந்த ஜாதகர் ஆட்டோ ஓட்டுறார். என்ன சார் சொல்கிறீங்க, ஆட்டோ ஓட்டுறாரா? சார் லக்னம் தப்பு. நீங்கள் எப்படி வேணாலும் லக்னத்தை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் மாறப்போகிறது கிடையாது. எப்படி வேணாலும் லக்னத்தை போட்டு 25 டிகிரியில் இருக்குது. ரொம்பலாம் வந்து நம்ம வந்து எல்லா இதுக்கும் லக்னத்தை தவறு சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஜாதகர் ஆட்டோ ஓட்டுறார். பிறந்ததுலேருந்தே பெரிய கஷ்டம்தான், இதுதான் உண்மை. ராகு தசை நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை, அதுக்கு முன்னாடி சந்திர தசை மற்றும் சுக்கிர தசையெல்லாம் பிறந்தார். பூரம் 3ஆம் பாதம்னா சுக்கிர தசை இருப்பு ஒரு 5 வருஷம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 5 வருஷம். அதுக்கப்புறம் சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் மற்றும் தற்சமயம் ராகு தசைகள். சூரியன் 10இல் திக்பலமாகி சுபத்துவமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் அவரே பௌர்ணமி சந்திரனாகி இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இப்போ ராகு தசை நடக்குது. சரி, என்ன அவர் இப்போ ஆட்டோ ஓட்டுற நிலைமை அப்படின்றது தான் இங்கே இருக்கிறதுல நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சரி, இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த சுக்கிர அந்தரத்தில் தந்தை இறந்து விட்டார். இந்த சுக்கிர அந்தரத்தில் தந்தை இறந்து போனார். சரி, எப்படி வந்து இதில் வந்து என்ன காரணம்? ஏன்னா நம்ம ஜோதிடம் வந்து ஒரு இட்ஸ் அ வாஸ்ட் ஓஷன். இதில் என்ன காரணம்? ஏன்னா இவர் என்னிடம் இந்த ஜாதகத்தை போட்டு விளக்க சொன்னவர் என்னிடம் வந்து சொன்ன அமைப்பு என்னென்னா, சார் ராகு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் சூரியனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள் சார், அதனால தான் அப்பா வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, ராகு தசையிலேருந்து பிரச்சனை அப்படின்னாரு. நான் வந்து இல்லை, அதையும் தாண்டி இருக்குது சார் இங்கே விளக்கம், அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஜாதகம் வந்து நமக்கு யோக ஜாதகம் இல்லையான்னு பார்த்த உடனே பௌர்ணமி சந்திரன் நிர்ணயம் செய்வது கிடையாது. ஒரு கிரகம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது நிர்ணயம் செய்கிறது கிடையாது. ஒரு ஜாதகம் மட்டமான ஜாதகம் அப்படின்றது லக்னத்தில் செவ்வாய் இருந்ததுனால நிர்ணயம் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க மக்களே, செவ்வாய் இருந்ததுனால நிர்ணயம் ஆகாது. அதுவும் இல்லாமல் இந்த இப்போ இவருடைய தொழில் என்ன அமைஞ்சிருக்கணும்? ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் நல்ல சுபத்துவமாக இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போது லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில், ராசிக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு 2-11ஆம் அதிபதி தான். ஸோ புதனுடைய துறையில் ஒன்று ஐடி துறை இல்லை செவ்வாயுடைய துறையில் இருப்பதற்கு உண்டான காரணம். இல்லை சார் இந்த இடத்துல வந்து சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்குது, உச்சகுருவோடைய பார்வை இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால செவ்வாயுடைய தொழில் நீங்கள் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய கான்செப்ட், வாட் எவர் இட் இஸ். பட் இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது முக்கியம் இல்லை, என்ன ஒரு ஜாதகம் என்ன சொல்கிறதுன்றது தான் இதிலே இருக்கக்கூடிய உண்மை. ஸோ ஒரு சில பேர் இதை எப்படி வந்து வாதாடுவாங்கன்னா, இந்த ராகு தசை ராகு சனி 9ஆம் இடத்தில் சேர்ந்து இருந்தாலே அந்த இடம் பாதிப்பு அப்படின்றது உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில பேருடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு இதுவரைக்கும் உயிரை விட்டு வைத்ததுக்கு காரணம் சூரியன் காரகன் நன்றாக இருக்கிறார், காரகனாகிய சூரியன் நன்றாக இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனுடைய இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை ராசிக்கு 9ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கவைக்கு உதவாத விஷயங்கள். இதான் உண்மை. கவைக்கு உதவாத விஷயம் அப்படின்னா கதைக்கு உதவாதுன்னு அர்த்தம். அதாவது
ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லக்னம் நல்லா இருக்குது, லக்னத்தில் லக்னாதிபதியே ரொம்ப பலமாக இருக்கார், ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த ஜாதகர் இறந்து விட்டார். இல்லை அப்படின்னா இதுவரைக்கும் அவருக்கு விட்டு வைத்ததே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்வது ரொம்ப தவறான அணுகுமுறை ஜோதிடத்தில். அதே மாதிரி தான் இந்த 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்த உடனேயே இந்த ராகு தசை இதுவரைக்கும் விட்டு வைத்தது அப்படின்னு சொல்கிறதும் தவறாக அணுகுமுறை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஒருவேளை, அதாவது இதை எப்படி உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு இந்த அப்பாவுடைய மரணம் அப்படின்றது தான் இது மெயின் கான்செப்டே இந்த ஜாதகத்துக்கு. மற்றும் ஜாதகர் ஆட்டோ ஓட்டுறார், ரொம்ப ஏழ்மையான அமைப்பில் தான் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க, கேல்குலேஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. 2ஆம் அதிபதியுடைய அமைப்பு எப்படி வேணாலும் போட்டுங்க. அப்போ அதெல்லாம் விளக்க போகிறது. தந்தை இறந்து போனதற்கு வேற ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல சூரியன் காரகன் நன்றாக இருந்தார், அதனால் இதுவரைக்கும் விட்டு வைத்ததுக்கு காரணம். இந்த இடத்துல சந்திர அதியோகம் கூட இந்த இடத்துல ராகு சனி இந்த இடத்துல இருக்கும். பொதுவாக சந்திர அதியோகத்தில் இருக்கும் பாவ கிரகங்கள் கெடுதலை குறைத்து செய்யும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சமீப காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா அந்த கான்செப்ட் பிரகாரம். பட் இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லணும்னா, அது நான் திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் பரவாக இல்லை. ஏன்னா இது சில சமயத்தில் நமக்கு மனசில் பசுமரத்து ஆணி மாதிரி பதிந்து போன ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் தான் புரியும். ஒரு ஜாதகர், இவருடைய அப்பா, சரி இந்த ஜாதகர் இவருடைய அப்பா இதுவரைக்கும் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் இந்த சந்திர அதியோகமும் இந்த காரகன் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகவும் தவறான அணுகுமுறை. இந்த ஜாதகருக்கு ராகு திசை நடந்ததினால்தான் இந்த பிரச்சனை. உதாரணத்திற்கு இதை நான் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ராகு திசை கூட கிடையாது, அதை நான் அடுத்தது வர கான்செப்ட். இந்த சந்திரன் ஒருவேளை மக நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்திருக்கிறார்னு வச்சுப்போம். இன்னும் பௌர்ணமி சந்திரனாக மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் இல்லை 2ஆம் பாதத்தில் இருந்தால், கேது திசையில் ஒரு 5 வருஷம், சுக்கிர திசையில் ஒரு 20 வருஷத்தை இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைப்போட கூட சேர்த்துக்கங்க. நான் சொல்கிற கான்செப்டை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகருக்கு வயசு என்ன ஆகுது? 1991 பிறந்திருக்கார். சுமாராக 34 வயதாகிறது. இந்த 34 வயதான இவர் ஒரு 25 வருஷம் முன்னாடி இவர் பிறந்திருக்க அமைப்பில் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த சந்திரன் அதாவது இந்த சந்திரன் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்குது, இல்லை 1ஆம் பாதம் விளிம்பில் முடிகிற தருவில் இருக்குன்னா, இந்த ராகு தசை இன்னும் 25 வருடம் கழித்து வந்திருக்கும். மறுக்க முடியாது, இல்லை உண்மைதானே? கேது தசை முழுவதும் நடந்திருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முழுவதும் நடந்திருக்கும். அதன் பின்பு சுக்கிர தசை 20 வருடம் போயிருக்கும். அதன் பின்பு சூரிய தசை 6 வருடம் போயிருக்கும். சந்திர தசை போயிருக்கும். செவ்வாய் தசை போய் அதன் பின்பு ராகு தசை வரும். அப்போ இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் விட்டு வச்சதுக்கு காரணம் அவருக்கு காரகன் நன்றாக இருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது வரைக்கும் விட்டு வச்சதுக்கு குழப்பம் வருது, இல்லை காரகன்னால காரணமா? இல்லை, இங்கே தசை தான் பிரச்சனை. கான்செப்ட் புரியுதா? அப்போ தசை தான் பிரச்சனை. அதாவது ராகு தசை வர்றது தான் பிரச்சனை, சனி தசை வர்றது தான் பிரச்சனை. இந்த ராகு தசையும் சனி தசையும் வராமல் இருந்திருந்தால் இவர் தந்தை இறந்திருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. நான் சொல்றது புரியுதுங்களா? குறைவு. அப்போ 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டும் இவருக்கு தந்தை இருந்திருப்பார். அப்போ எது நிர்ணயம் செய்யுது? தசாபுக்திகளே நிர்ணயம் செய்யுது ஒருவருடைய இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தவிர இதுவரைக்கும் விட்டு வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கிறதான்றது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, 2வது, சரி, ஏன் ராகு தசை சனி புக்தியில் இறந்து போனார்? பெரும்பாலும் இப்போ ஏன்னா 9ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, 9ஆம் வீட்டை கெடுக்கும்னு நினச்சிங்கன்னா அது தவறான அணுகுமுறை.
நான் பொதுவாகவே சொல்லுவேன், 6 8ஆம் அதிபதிகள் எங்கே உட்கார்ந்தாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை. 6 8 12ஆம் அதிபதிகள்ன்றதே ஒரு ஒரு அமைப்பு அப்படின்றத சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு, இந்த 9ஆம் வீடுன்ற மகர வீட்டுக்கு 6 8ஆம் அதிபதி யாராக வருவாங்கன்னா இங்கே புதனும் சூரியனுமே வந்துடுவாங்க. 6 8ஆம் அதிபதி. சரி, இந்த புதனும் சூரியனும் வந்த இந்த அமைப்பில் அப்போது மகர வீட்டுக்கு சரவீடாக வருது. அதுக்கு மாரகஸ்தானத்தில் 6 8ஆம் அதிபதிகள் வந்து உக்காந்துட்டாங்க. சரி, இந்த சந்திரன் யார்? இந்த லக்னத்திற்கும் மாரகாதிபதி, லக்னத்திற்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய மாரகாதிபதி, 9ஆம் வீட்டுக்கும் மாரகாதிபதி. அப்போ இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக பார்க்கலாமா இவங்க 2 பேரை? தப்பு, பார்க்கக்கூடாது. ஸோ அப்போது இந்த சனி 9ஆம் ஆதிபத்தியத்தை கொண்ட இதே சனி 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடான மாரகாதிபதியாகவும் இதே சனி வருகிறார். ராகு தசை, சனி புக்தி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி, ரைட்டு. இந்த இடத்துல குருவோடைய பார்வை நல்லதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மிக மிக கொடிய பார்வை. ஏன் கொடிய பார்வை அப்படின்னா, 9ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி குரு, 9ஆம் வீட்டுக்கு 3 மற்றும் விரையாதிபதி, திருதிய விரையாதிபதினு சொல்லுவோம். 3ஆம் வீடு உடல் ஸ்தானம்னு சொல்லுவோம், உங்களுடைய உயிர் ஸ்தானம், உடல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடல் ஒழுங்காக இருக்கா இல்லையான்றது 3ஆம் வீடை வைத்து தான். அப்போது லக்னாதிபதின்றது 2வது. லக்னாதிபதி நன்றாக இல்லாத ஜாதகத்தில் உடல் ஆரோக்கியத்தோட உடலோட நன்றாக இருக்கிறது யாருன்னு பாருங்கள். 3ஆம் வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு இந்த புக்தி, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த விரையாதிபதியான குருவோடைய பார்வை வாங்கியது 2வது தப்பு. 3வது தப்பு. ஓகே, அப்போது இந்த இடத்துல ராகு திசையில் சனி புக்தியில் இவருக்கு மாரகம்ன்றது 100%. இந்த சனி புக்தி தான்னா கூட புதன் போட்டு தள்ளிடும். சனி புக்தி தாண்டாலும் புதன் போட்டு தள்ளும். ஏன்னா மாரகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. இந்த புதன் மாரகஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கு. அதாவது மாரகாதிபத்தியத்தை கொண்ட கிரகங்கள் அல்லது மாரகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் வரும்போது தான் பிரச்சனையே இருக்கும். இப்போ இவருடைய இந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து பாருங்கள், இந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறந்ததுலேருந்தே பிறந்து 5 வயசு ஆனதுக்கு அப்புறமா சுக்கிர புக்தி 5 வயசோட முடியும், சுக்கிரதசை 5 வயசோட முடியும். அதுக்கு அப்புறத்துலேருந்தே இவர் அப்பாவுக்கு டவுன்ஃபாலாக தான் இருக்கும். இது எனக்கு தெரியாது, நான் இப்போ சொல்கிறேன், இவர் அப்பாவுக்கு டவுன்ஃபாலாக தான் இருக்கும். ஏன்? இந்த ஜாதகருக்கு வந்த சூரிய தசை 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதியான தசை மாரகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அதுக்கு பிறகு வந்த சந்திர தசை 9ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதியான சந்திரன் 8ல் 9க்கு 8ல் அமர்ந்து மாரகஸ்தானத்தோடு உட்காந்து தனத்தை அடிக்கும். நல்லா புரிஞ்சு கான்செப்ட். ஏன் தனத்தை அடிக்குது? அப்போ உயிரை அடிக்கலை. எல்லாத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் அவர் பிறந்த உடனே இந்த மாதிரி அமைப்புனா இறந்து போயிருக்கணுமே, ஏன் இறந்து போல? மாரகஸ்தானத்தோடு தானே தொடர்பில் இருந்தார், ஏன் இறந்து போல? அப்போ தனத்தை அடித்தது, இப்போ அடிக்கலை. அதுக்கு காரணம் ராகு தசை வரணும். எல்லா தசையும் கொல்லாது, எப்போ கொல்லும், எந்த தசை கொல்லும், எந்த தசை கொல்லாதுன்றதுக்கு உண்டான விளக்கங்கள் இருக்கு. சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது சுக்கிரனை, அந்த சுக்கிரன் சஷ்டாஷ்டகமாக இருக்கார். லக்னத்திற்கு, அதாவது 9ஆம் வீட்டிற்கு 7ஆம் அதிபதி மாரகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 8ல் அமர்ந்து சாரம் கொடுத்தது சுக்கிரனாகி சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் வீட்டுக்கு இந்த இடத்தில் 9ஆம் வீட்டுக்கு 6 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் மாரகாதிபதிகளும் கெட்டவன் வலுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கெட்டவன் வலுத்து விட்டான், அவ்வளோதான். தொடர்பில் உட்காந்துட்டாங்க, 2ஆம் இடத்தோட உட்காந்துட்டாங்க. ரொம்ப நாள் கொஞ்சம் உடல்நிலை காரணமாக பிரச்சனை இருந்து தான் செத்து போனார், இறந்து போனார். ராகுதசை சனி புக்தியில் இன்னும் சுக்கிர அந்தரம். ஏன் சுக்கிரன் கொல்லணும்? அப்படி யோசிச்சோமா? எதுக்காக? இந்த 9ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் பரிபூர்ண ராஜயோகாதிபதியாச்சே, ஏன் கொல்லணும்? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, சனியோடைய பார்வையில் இருக்குது, கர்ண கொடூரமான பார்வையில் இருக்குது. ஆமாம், சனியோடைய பார்வையில் இருக்குன்னும் போது பாவம் நம்ம இந்த இடத்துல குரு பார்த்ததை மறந்துடுவோம். இந்த குரு பார்த்ததை மறந்துடுவோம், புரியுதுங்களா? அப்போது அது தவறு இல்லை.
இந்த இடத்துல சுக்கிரன் நல்லது பண்ணிட்டாருன்னா குரு பார்த்த சனி சுக்கிரனை பார்த்ததுன்னு சொல்லக்கூடிய அதே நம்ம இந்த இடத்துல சனியோடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்குன்னா இந்த இடத்துல குருவை மறந்துடுவோம். அப்போ குரு பார்த்த சனி இல்லை, அப்பவும் சரி இப்போவும் சரி குரு பார்த்த சுக்கிரன் தான். அந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் சேரவே கூடாது, பார்க்கவும் கூடாது, பண்ணவே கூடாது. 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார், அவரே விரையாதிபதியாக இருந்து தொடர்பு கொள்கிறார். தவறு சார், தவறு தவறு, ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அப்போ இது ஒரு கணக்காச்சா. அதுக்கப்புறம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுன்றது இந்த ராகு வந்து சூரியனுடைய சாரம் வாங்கிது. அந்த சூரியன் மாரகஸ்தானத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. எப்போ 16 டிகிரியில் ராகுவோடைய சாரத்தில் இருந்தார். நல்லா புரிஞ்சுங்க. சூரிய தசை வரும்பொழுது சூரியன் ஏன் மாரகத்தை தரல, அவர் ராகுவுடைய சாரத்தில் இருந்தார். அந்த ராகு சூரியனுக்கு 12ஆம் இடத்துலேருந்து இந்த ஜாதகருக்கு தந்தைக்கு டவுன்ஃபாலை கொடுத்துட்றாரு, டவுன்ஃபாலை கொடுத்துட்றாரு. அதன் பிறகு சந்திர தசை அவரும் டவுன்ஃபாலை தராரு. ஏன்னா சந்திரன் நின்ன வீட்டுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்திரன் நின்ன வீட்டுக்கு மாரகாதிபதி சுக்கிரன் டவுன்ஃபாலை கொடுத்துட்றாரு. அதன் பிறகு செவ்வாய், ஓகே, இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பாதகஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கார். ராகு தான் மாரகத்தை செய்யணும். ஏன் செய்யணும்? ராகுக்கு சாரம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அவர் எங்கே உட்காந்துட்ருக்கார்? மாரகஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்கார். யாருடைய தொடர்பு இருக்கார்? மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய தொடர்பு இருக்கார். இங்கே பௌர்ணமி சந்திரன்றதெல்லாம் கான்செப்டே வராது, எடுத்துருங்க, கான்செப்டே கிடையாது. பௌர்ணமி சந்திரன் என்ன பண்ணிச்சுன்னு கேட்பேன். சரி, இந்த ஜாதகருக்கே பௌர்ணமி சந்திரன் என்ன பண்ணிச்சு? இவரையே அரசாங்கத்துறையில் இல்லை. அப்பா நீங்கள் லக்னத்தை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்கப்பா, நீங்கள் இந்த பக்கமும் லக்னத்தை போட முடியாது, இந்த பக்கமும் போட முடியாதுங்க. என்ன சந்திரன் அங்கே தான் இருக்க போகுதுங்க. இங்கே கேட்குற கேள்வி, இவர் ஏன் அரசாங்கத்துறையில் இல்லை? பாவம் ஆட்டோ ஓட்டுறாரே, ஏன்? லக்னாதிபதி உச்சமாக இருக்காரே, ஏன்? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் விடையே கிடையாது. பொதுவாக உண்மையான ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், உண்மை, நான் மறுபடியும் சொல்கிறேன், பாரம்பரிய ஜோதிடத்துக்குள்ளே நீங்கள் இறங்கினாத்தான் இதனுடைய விஷயங்கள் புரியும். ஆதிபத்திய காரகத்துவங்கள் தான் எல்லாமே. இந்த இடத்துல வந்து குரு நல்லவர், சனி கெட்டவர், என்னமோ குரு மட்டும் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தா மாதிரியும் சனி கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தா மாதிரியும் சித்தரிக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. இந்த இடத்துல குரு பார்க்கலனா கூட இந்த இடத்துல அவருக்கு வந்து வெறும் உடல் பிணியை மட்டும் கொடுத்து அப்பாவும் பிள்ளையும் பிரித்து மட்டும் வச்சுருக்குமே தவிர அப்பாவை தட்டியிருக்காது. இதுதான் ஒன்று ரியல் ஃபேக்ட் சொல்கிறேன். இந்த இடத்துல குருவும் பார்த்தீங்கன்னா சனியோடைய சாரத்திலேயே இருப்பார். குரு நின்ன வீட்டுக்கு 8ஆம் அதிபதி சனி, அது தவறு. ஸோ இந்த இடத்துல குரு பார்க்காம இருந்திருந்தா கூட இந்த அப்பா தப்பிச்சிருப்பார், இதுதான் உண்மை. சரி, எதனால் இறந்து போனார்? சிறுநீரக கோளாறுனால இறந்து போனார், கிட்னி ஃபெயில்யூர்னால இறந்து போனார். ஏன் கிட்னி ஃபெயில்யூர்? சுக்கிரன் தான் நல்லா இருக்காரே. இந்த பாருங்க, 9ஆம் வீட்டுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் தான் நல்லா இருக்காரே, அப்புறம் ஏன் கிட்னி ஃபெயில்யூரில் இறந்து போனார்? யோசிச்சோமா? இல்லை. அதுதான் இந்த மாரகாதிபதி பண்ண வேலை. சந்திர திசையிலேயே ஃபவுண்டேஷனை போட்டுருவார். என்ன செவ்வாயுடைய பார்வையில் இருக்கார். சந்திர திசையிலேயே ஃபவுண்டேஷன், இல்லை செவ்வாய் திசையிலேயே ஃபவுண்டேஷனை போட்டுருவார். ராகு திசை வந்த உடனே ஃபவுண்டேஷன்னா என்ன, நமக்கு உள்ளே பிரச்சனை இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ராகு திசையில் அன்கவர் ஆகும் பிரச்சனை. பொதுவாக கிட்னி சார்ந்த அமைப்புகள் இதுக்கெல்லாம் எது காரணம், எந்த பாவகம் காரணம்னா லக்னத்திற்கு 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் அடி வயிறு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் காரணம். அப்போது லக்னத்திற்கு 5ஆம், ஏதாவது பொதுவாகவே இந்த வீடு பார்த்திங்கன்னா வயிறு மற்றும் அடிவயிறு. ஸோ அந்த வயிற்றில் தான், இந்த இடத்துல வயரோடைய பின்பகுதி சைடில் தான் கிட்னி இருக்கும். ஸோ அந்த வீட்டில் சந்திரன் நீர் கிரகம் உட்காந்து வாங்கிய சாரம் பாருங்கள், சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கி, புரியுதுங்களா? சாரம் எங்கே வேலை செய்யுதுன்றது புரியல. ஒரு நோய் வருது, என்ன நோயின்னு கண்டுபிடிக்கணும்ல, என்ன நோய் எதனால் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. சாரம் எங்கே தேவைப்படுதுன்னு பாருங்கள், வாங்கி இருக்காரு. சந்திர திசையிலேயே வந்திருக்கும், அதனுடைய ஃபவுண்டேஷனை போட்டிருக்கும். செவ்வாய் திசையிலையும் ஃபவுண்டேஷனை போட்டிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு சுக்கிரனை பார்த்தது தவறு. விரையாதிபதி 9ஆம் வீட்டுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் 9ஆம் வீட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன்.
9ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி ஆகிய குரு சுக்கிரனை பார்க்கறது தவறு. விரையாதிபதி எதுக்கு உச்சமானோம்? உச்சமாய் பார்க்கறது தவறு. அப்போது 9ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடம் உடல் ஸ்தானத்தில் இருந்தது, தவறு. அதனால் கிட்னியோடைய பாதிப்பில் இறந்து போனார். இதில் இன்னும் உள்ளே போகலாம். எல்லா சூட்சமங்களையும் நான் என்னால் படிப்படியாக, இது கிளாஸ் கிடையாது, ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, நான் கிளாஸ் எடுக்கல. அதனால் எல்லா சூட்சமத்தையும் இதான்னு பிரித்து வைக்க முடியும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 லேயர் 3 லேயர் நான் உள்ளே போய் எதனால் அவருக்கு சுக்கிராந்திரம் அவருக்கு இறப்பை கொடுத்ததுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ இன்னும் உள்ளே போகலாம், போகாமல் இருக்க முடியாதுன்றல, தாராளமாக போகலாம். அது உங்களுடைய புதனுடைய வலுவை பொறுத்தது. ஐ எம் யூஸிங் த சேம் வேர்ட்ஸ். ஓகே, சரி. என்னடா பவிஷ்யமாக இருக்குது, பாலாஜி இந்த ஜாதகத்தை போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு விளக்கின்னு இருக்காரு, அவர் பார் 1ஆம் நம்பர் ஃபுல் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தான் கிடையாது. அப்பா இல்லாமல் போயிட்டா சின்ன வயசுலேயே இது யோக ஜாதகம் தானே, காரகன் சூரியன் சூப்பராக இருக்குல்ல, அப்போ அப்பாவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து பையனுக்கு இன்னும் நல்லதை செய்யறதுக்கு பண்ணியிருக்கலாமே, நடக்கலையே. நம்ம அப்படி தானே பேசுவோம். சின்ன வயசில் பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறதே முதல்ல தவறு. அந்த தவறுலேருந்தே நம்ம இன்னும் வெளியில் வரல. பார்த்த உடனே அப்பாவுக்கு எப்படி இருக்கும், பிறந்த உடனே வளர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னா, இதுக்கு இல்லை. அப்பாவுக்கு வளர்ச்சி நல்லா பையனுக்கு கொடுக்காது, அப்பாவுக்கு கொடுத்துருன்னா இங்கே அப்பாவுக்கு கொடுக்கலன்றதுக்கு தான் இது எல்லாம். ஒருவேளை அப்பாவுக்கு கொடுத்துருந்தால் பையன் நன்றாக இருந்திருப்பார், பாவம் ஆட்டோ ஓட்டி இருக்க மாட்டார். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் லைக்குன்னு கொடுத்த உடனே ஒரு ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும், அதை தட்டுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்னு வரும், அது பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ஹைப் பண்ணுறீங்களோ இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எதனால் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா அவயோக ஜாதகமா என்னன்றதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சூட்சமம். பார்த்த உடனே யோக ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. என்ன தசை நடக்குது, அந்த தசை யாருக்கு கெடுதல் செய்ய போகுது, யாருக்கு நன்மை செய்ய போகுதுன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச பிறகு தானே எல்லாமே. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை விளக்கிறதுக்கு தான் அவர் என்கிட்ட கேட்டார். அவருக்கே நான் இன்னும் சொல்லாத ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல விளக்கியிருக்கேன். எல்லாமே 9க்கு மாரகஸ்தானங்களோடையே கனெக்டு, எல்லாமே மாரகஸ்தானங்களோட கனெக்டு. இங்கே பாருங்கள், 14 டிகிரியில் சுக்கிரன் கூட பார்த்தீங்கன்னா சனியோடைய சாரத்தில் தான் இருக்கார். எல்லாமே கனெக்ட். மாரகஸ்தானத்தோட அப்பாவுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். தந்தைக்கு அவர் இறந்து போனார். ராகுதசை சனி புக்தி சுக்கர அந்தரத்தில் இறந்து போனார். கிட்னி கோளாறு காரணமாக இறந்து போன ஜாதகம். இவர் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறார். ராகுதசை இப்படி, ராகுதசையே இப்படின்னா குருதசை என்ன பண்ணுன்னு யோசிங்க. லக்ன மாரகத்தில் இருக்கு. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.